திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் திரு மு க அழகிரி அவர்கள் நம்மோட தொலைபேசி இணைப்பில் இருந்திருக்கார். வணக்கம் திரு மு க அழகிரி. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழகத்தில் திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும் என்று சொல்லியிருந்தீர்கள். தமிழகத்தில் இந்த 2014 பொதுத் தேர்தலில் திமுக தனது கணக்கை துவக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பின்னடைவுக்கு காரணமாக என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீர்கள் திரு அழகிரி? நான் ஏற்கனவே சொன்னபடி 3வது இடத்துல தான் திமுக வரும்னு சொன்னேன். பல இடங்கள்ல திமுக 3வது வரும்னு சொன்னேன். ஆனா 3வது இடத்துக்கு இன்னும் தள்ளப்பட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. இது கலைஞர் தன்னிச்சையா செயல்பட்டு இருந்தா நிச்சயமாக திமுகவுக்கு இவ்வளவு பெரிய தோல்வி இருந்திருக்காது. தலைவருடைய தலையீடு, கலைஞர் அவருடைய தலையீடு இந்த தேர்தலில் முழுமையாக இல்லை. கலைஞர் ரொம்ப நாளுக்கு முன்னே ஒதுக்கி வைக்கப்பட்டார். வேற ஒருவர் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு தானாகவே தன்னிச்சையாக செயல்பட்டு சர்வாதிகாரமாக செயல்பட்டது காரணத்தினால்தான் திமுக இப்படிப்பட்ட தோல்வி அடைந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். தோல்விக்கான காரணம் என்று சொன்னாலும் கூட நீங்கள் திமுக இன்னமும் தொடர்ந்து பற்றும் பாசம் வைத்துக் கொண்டிருக்கிறார். திமுக நீக்கப்பட்டாலும் கூட நான் தலைவர், இன்னும் என்னுடைய தலைவர் கலைஞர் தான் பலமுறை சொல்லிட்டு இருக்கீங்க. மீண்டும் திமுகவில் இணைந்து அந்த கட்சியை பலப்படுத்தக்கூடிய எண்ணம் ஏதாவது இருக்கிறதா திரு அழகிரி? தலைவர் அவர்கள் என்னை அழைத்து பேசினால் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அழைக்காவிட்டால் நான் போக மாட்டேன். அவர்கள் அழைத்தால் சேரக்கூடிய வாய்ப்பு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் சொன்னது போல தலைமையும் அதிகாரமும் இன்னொரு பக்கம் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மாறாக இன்னொரு பக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டு நீங்கள் கட்சிக்கு வாருங்கள் என்று மீண்டும் பழையபடி உங்களை தென்மண்டல அமைப்பு செயலாளர் போல தென்பகுதிக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, ஒட்டுமொத்த தலைமை அவர் பார்த்துக்கொள்வார் என்று சொன்னால் உங்களுக்கு அது உடன்பாடு இருக்குமா திரு அழகிரி? இல்ல, நான் சொல்றது கேளுங்க. நான் சொன்ன முடிக்கல, நீங்க அதுக்குள்ள அடுத்த கேள்வி கேட்டீங்க. அழைத்தால் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும். பல மாவட்ட செயலாளர்களை மாற்ற வேண்டும். இந்த குறுநிலை மன்னர்கள் போல இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள், என்னுடைய குற்றச்சாட்டு. உட்கட்சி தேர்தலில் பல தவறுகள் வந்திருக்கு, அதெல்லாம் என்னுடைய குற்றச்சாட்டு. இதெல்லாம் முறைப்படி நடந்தால்தான் அதில் நான் இணைவேன். இல்லை என்றால் இணைவதற்கான வாய்ப்பே இல்லை. அதிமுக தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி, எந்த கட்சி இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கூட எதிர்பார்க்காத வெற்றி. திமுக ஒரு 5-6 இடங்களில் வெற்றி புரிஞ்சு சொல்லியிருந்தீங்க. ஆனால் தமிழகத்தில் அதிமுக அசுர பலத்தோடு 37 தொகுதியில் முன்னிலை வைக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு அபரிமிதமான வெற்றிக்கு காரணம் என்ன? திமுக பலவீனமாக இருப்பது மட்டுமா, அல்லது அதிமுக எதிராக எந்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எதிரான மனநிலையும் இல்லாதான் காரணமா? நான் ஏற்கனவே உங்க டிவிக்கே பேட்டியில கொடுத்திருக்கேன். அதிமுக பணத்தை வாரி இறத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் திமுக தன்னுடைய தலையிலே மண்ணவாரி போட்டுக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தா இந்த பின்னடைவு இருக்கா நீங்க நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் தலைவர், அதனுடைய கட்சியுடைய தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் அவர்கள் சொன்னார், இந்த மாதிரி கூட்டணியை அமைக்காதவங்க பின்னாடி வருத்தப்படாம சொல்லியிருந்தாங்க. அப்படி திமுக காங்கிரஸோட கூட்டணி அமைக்காத ஒரு மிக முக்கியமான காரணம் நினைக்கிறீங்களா? ஆமா, நான் ஏற்கனவே உங்க டிவியுடைய பார்த்திபன் இந்த பேட்டி எடுக்கும்போது சொல்லியிருக்கேன், காங்கிரஸோட இணைந்திருந்தால் இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்காது என்று அப்பொழுதே சொல்லியிருக்கிறேன். மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் மட்டும் இல்லாம தலைமை உங்களை அழைக்கணும் அப்படிங்கறத தாண்டி இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? திமுக இந்த தோல்வி 2016 தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கட்சி தலைமைக்கு உங்களுடைய தந்தையா இருக்கக்கூடிய தலைவருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் என்ன? கட்சி ரொம்ப அழுக்காய் போச்சுங்க. ஒரு துணி ரொம்ப அழுக்காய் போச்சுன்னா அதை சோப்பு போட்டு நல்லா வெளுத்து அது திருப்பியும் அயன் பண்ணி வந்தாதான் நல்ல துணியா இருக்கும். அது போல இப்ப கட்சியை நல்லா சுத்தப்படுத்தணும் என்பது என்னுடைய குறிக்கோள். அதுக்கு அதிருப்தி அந்த மாவட்டத்தில் தென்பகுதியில் உங்களுடைய ஆதரவாளர்கள் நிறைய ஒரு வரம்பு மீறி செயல்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு திமுக மீது வைக்கப்பட்டது. ஒரு முறைக்கு 2 முறை எச்சரிக்கை வழங்கப்பட்டது. அதன் பிறகு உங்களுடைய நடவடிக்கை தொடர்ந்தால் தான் இப்படிப்பட்ட நடவடிக்கை. நீங்களும் கொஞ்சம் ஒரு பொறுமையோடு போயிருந்தா இவ்வளவு பெரிய மோதலும் இவ்வளவு பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்காது இல்லையா? நீங்க இப்ப திமுக தோல்விக்கு காரணம் சொல்றீங்களா? இப்ப என் மீது நீங்கள் குற்றச்சாட்டு சொல்றீங்க. வேண்டுமென்றே எங்கள் மீது பழியை போட்டு எங்களை நீக்கினார்கள். அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். வணக்கம்.